நல்லாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்களில் சித்திரை திருவிழா பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கம்பத்தடி மண்டபம் அருகே தங்கக்கொடி மரம் தர்பை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட வெண்பட்டுகள் சுற்றி சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க தங்க கொடிமரத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமி அம்மனுக்கும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. கொடியேற்றம் விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கம்பத்தடி மண்டபத்தில் குவிந்தனர். விழாவையொட்டி தினமும் காலை மாலை வேளையில் மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை மற்றும் பரிவார மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் கோயிலிலிருந்து புறப்பாடாகி மாசி வீதிகளில் எழுந்தருள்வர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், 27ஆம் தேதி திக் விஜயம், 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், ஏப்ரல் 29ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறும். ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும். ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:15 மணி அளவில் கள்ளழகர் மலையிலிருந்து மதுரையம்பதி நோக்கி புறப்படுகிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 3 மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நிகழ்வு நடைபெறும். மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள் அழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். விழாவில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது.